KPL Center சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க காளிதாஸ் பேசுறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸ். நீங்க வந்துட்டு நிஃப்டியில் மந்த்லி ஆப்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி மந்த்லி ஆப்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்துட்டு அதிகமாக எல்லாரும் ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ். ஏன் அது அதிகமாக அதில் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ட்ரேடு, ஓகேவா. ஸோ மற்றதில் பார்த்தோன்னா அந்த மந்த்து ஃபுல்லாக வந்து நம்ம பே பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம வீக்லின்னு பார்க்கும்போது ஒரு மந்தில் வந்து 4 வாரம் இருக்குது. 4 வாரத்துக்கான அமௌண்ட்டை வந்து சேர்த்து பே பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், திருப்பி எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது ரியல் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது அந்த இதுக்காக கொடுக்குறது, டைமுக்காக கொடுக்குறது, டைம் டிகே வேல்யூ. ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ஒன்லி வந்து டைம் வேல்யூ தான் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ எது இருக்காது. ஒன்லி இந்த மணிக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரின்சிக் வேல்யூனா இப்போயே அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அதனோட ரியல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 rupees அப்படின்னா 10 rupees வந்து இன்ட்ரின்ஸ் வேல்யூ, 5 rupees எக்ஸ்டென்சிவ் வேல்யூனா அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ உள்ளார்ந்த வேல்யூ அது வந்துட்டு அந்த 10 ரூபாய் தான் இப்போயே கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். 5 ரூபா அந்த டயத்தினால எக்ஸ்பயர் ஆகிடும், அதாவது வந்துட்டு ஜீரோ ஆகிடும், அதாவது ஒர்த்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸோ அது வந்து ஆப்ஷன்ஸுக்கு பை டிஃபால்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வீக்லி ஆப்ஷன்ஸில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து 1000 ரூபாய் இருக்குது வந்து நம்மளுக்கு 4 வீக்காக டிவைட் பண்ணும்போது 250 ரூபாய்க்கு வந்து வீக்லி ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, இது எல்லாராலையும் பயன்படுத்த முடியும், எல்லாராலையும் வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் அந்த விதத்தில் வந்து வீக்லி ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பெனிஃபிஷியல்ஸ். ரெண்டாவது பயன்பாடு பார்த்தீங்கன்னா பெட்டர் கண்ட்ரோல் ஆன் ட்ரேட்ஸ். இப்போது மந்த்லி ஒரு ஆப்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு மாதம் இருக்குது, 25 நாள் ட்ரேடிங் டேஸு, ரிமைனிங் 5 நாள், 25 நாள், 5 2 10, 2 டேஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 10 நாள் போச்சு, நம்ம 20 நாள் ட்ரேடிங் டேஸில் அந்த 20 நாள் ட்ரேடிங் டேஸாக இருந்தாலும் மாதம்னு பார்க்கும்போது 30 நாள் வரும்போது எங்கே போகுமோ, என்ன ஆகுமோ, டைரக்ஷன் ஆகுமோ. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம காலையிலே ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் ஈவினிங்கில் மாறி போயிடுது பிகாஸ் ஆஃப் சம் குளோபல் கியூஸு. ஏதோ எந்த கண்ட்ரிலையோ ஏதோ ஒரு நியூஸ் நடந்துச்சுன்னா அது ரொம்ப பாதிக்கும் போது எல்லா நாட்டுக்கும் பாதிக்கும் இல்லையா, அப்போ நமக்கு மார்க்கெட் அடிப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால பேங்க் நிஃப்டி வந்துட்டு உங்களுக்கு அந்த விதத்தில் ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் திங்க் பண்ண அவசியம் இல்லை. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 5 days. அந்த 5 daysக்குள்ளே வந்து உங்களால் ஈஸியாக வந்து ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த இதனால் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டர் கண்ட்ரோல் ஆன் ட்ரேட்ஸ்னு சொல்லலாம் அது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இன்னும் 2-3 நாளாக என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு தெளிவாக தெரியும். ஸோ அதான் மெயின் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் ஆஸ் பர் மார்க்கெட் 4 times a month. ஓகே, இப்போ நம்ம மந்த்லியில் இப்போ வந்து ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பையர் இருக்காங்க, செல்லர் இருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் சொல்லுவாங்க. பையர் வந்து என்னென்னு எதிர்பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல், ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்குது. இது வந்து ரிஸ்க் வந்து கம்மி, அந்த ப்ரீமியம் வேல்யூ தான் வந்து போனால் போகுது. அது இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் அதில் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும், எக்ஸ்டென்சிவ் வேல்யூனா ஃபுல்லாக வந்து டைம் டேக்கில் போய்டும். அதே ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீமியம் ரிசீவர் சொல்லுவாங்க. ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுவாங்க. அதில் 150 ரூபா ப்ரீமியம், இல்லை வந்து 100 rupees ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகும்போது கிடைக்கும் செல் பண்ணும்போது. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா லிமிட்டட் ப்ராஃபிட்டு பட் அன்லிமிட்டட் ரிஸ்க். இதுதான் வந்து இதுக்குள்ளது, லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் ரிஸ்க்கு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மந்த்லி இதை கம்பேர் பண்ணால் இதில் வந்து 4 times சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எவ்ரி வீக் வந்து இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பயர், அதாவது ஒர்த்லெஸ் ஆக போகுது அந்த ஆப்ஷனை. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டால் எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீக் எக்ஸ்பைரி டே இருக்கும். அன்னைக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும், பை பண்ணுறவங்களுக்கும் ஈஸி, செல் பண்ணுறவங்களுக்கும் அன்னைக்கு வந்து பணம் பார்க்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் அ கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ ஃபார் மெனி பீப்புள். அதுவும் ஆப்ஷன் செல்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ ஆயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் என்ன அப்படின்னா வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி எடுக்கிற டைம் டிக்கே எக்ஸ்பைரி ஆகி ஆப்ஷன் செல் பண்ணுறது இப்போ 4 வாட்டி பண்ணலாம். ட்ரேடு மேஜர் ஈவெண்ட்ஸ் வித் லெஸர் ரிஸ்க். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட், இப்போ ஒரு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளேஷன்ஸ் எதனா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்டோட எதனா அனௌன்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும்
அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பெரிய மொமெண்டம் இருக்கு அப்படின்னா ஒரு டைரக்ஷன் வந்து பயங்கர மூவ் போகுது. ஆனால் அது எந்த டைரக்ஷன், அந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரிய போகிறதுல அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு இருந்தாலும் அது உல்ட்டா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டு டைரக்ஷன்லையும் ரெண்டு பக்கமும் வாங்கணும். அப்படி ரெண்டு பக்கம் வாங்கும்போது ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிக்கெலாம் ரெண்டு பக்கம் வாங்கணும்னா அதுக்கு வந்து எல்லாராலையும் முடியாது. ஒன்லி பணம் கேபிட்டல் அதிகமாக உள்ளவங்க மட்டும் தான் முடியும். ஏன்னா அந்த ஒரு நாள் இதுக்காக வந்து ஒரு மாசத்தினுடைய டைம் டிக்கேவும் நம்ம சேர்த்து பே பண்ணி தான் வாங்குறோம் மந்த்லி ஆப்ஷன் வாங்கும்போது. அந்த வந்துட்டு அந்த பிரச்சனை வந்து வீக்லி ஆப்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மணி இருந்தாவே ஈஸியாக வந்து வாங்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா இது 5 நாள் எக்ஸ்பைரி டே உள்ளது. அதனால ரெண்டு பக்கம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால லெஸர் ரிஸ்க் உங்களுக்கு ஒரு ரெண்டு பக்கம் வாங்கும்போது வந்து பணம் ரொம்ப தேவைப்படாது. அதே டயத்தில் உங்களுடைய பொசிஷனை வந்து ஈஸியாக நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, மேஜர் ஈவெண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்மால் ட்ரேடர்ஸ். ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க வந்து எவ்ரி வீக் வந்துட்டு அவங்க ஆப்ஷன் செல்லராக இருந்தால் பண்ணலாம், ஷார்ட்டிங் பண்ணலாம், பண்ணி பைசா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப்ஷன் பையராக இருந்தாலும் எவ்ரி வீக் வந்துட்டு கம்மியான பைசால இது பண்ணலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 ரூபா 15 ரூபா இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ அப்போ என்னாச்சு, 20 வந்து இன்னைக்கு உள்ள லாட்டு பேங்க் நிஃப்டி முன்னாடி 40 இருந்துச்சு, இப்போ 20. அப்படிங்கும்போது 200 400 இந்த ரெண்டு சைடுக்கு 800 அந்த ரெண்டுமே வாங்கி போட்டால் இந்த பக்கம் போனால் ஒரு பக்கம் 3000 பைசா வரப்போகுது, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பைரி ஆகுது, 400 போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு நிறைய வந்து இப்போ அட்வான்டேஜ் இருக்குது. ரெடியூஸ்டு ஸ்ப்ரெட் பிட்வீன் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆகுது, ஒன்று இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் ஒன்று வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதை தவிர பார்த்தா லாட் வேல்யூயும் குறைச்சிட்டாங்க. முன்னாடி 40 லாட் இருந்துச்சு, 40 வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், வீக் ஸ்டார்ட்டில். இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் வந்து ட்ரேட் பண்ணணும், எல்லாரும் இதில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்கும் போது எல்லாருக்கும் இது கிடைக்கிற வகையில் இருக்கணுங்கிறனால லாட்டை 20 பண்ணிட்டாங்க. அப்படி லாட்டை 20 பண்ணதுனாலையும் வீக்லி ஆப்ஷன் இருக்கிறதுனாலையும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அது ஃபியூச்சரில் கூட ஃபியூச்சர் வந்துட்டு இப்போ அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை, அதில் வந்து லிக்விடிட்டி குறைஞ்சிடுச்சு. ஆப்ஷன்ஸ் வந்து வீக்லி இருக்கனால 4 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எகெயின் வந்துட்டு 3 வீக்லி ஒரு மந்த்து, ஓகே, அப்புறம் ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது F1 பார்த்தா கிட்டத்தட்ட 5 இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தா ஒரு மந்த்லி ஃபியூச்சர், ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். இப்போ நிஃப்டி எடுத்துகிட்டு ஒரு மந்த்லி ஃபியூச்சர், ஒரு மந்த்லி இது இருக்கும். அது 3 மாதத்துக்கு அதே மாதிரி கவர் ஆகிருக்கு. இது அப்படி கிடையாது. ஸோ 4+1 இருக்குது ஒரு மாதத்துலேயே. அப்படிங்கும்போது எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க. இப்போ ஆப்ஷனில் ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அதிக பேர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதாவது லாங்கில் இருக்கும் ஆளுங்க கம்மியாக இருக்கும்போது, லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும்போது, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு ஆஸ்க்குக்கும் அதாவது பிட் பண்ணுறதுக்கும் ஒரு 10 ரூபான்னு ஒருத்தன் வந்துட்டு இதுக்கு கொடுக்கறதுக்கும் இன்னொருத்தன் வந்து 11 ரூபா கேட்கறதுக்கும் இந்த இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா 10 காசு 11 காசு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்படின்னும் போது ஈஸியாக வாங்கலாம். டக்குன்னு வந்துட்டு இதாகும், ஆர்டர் வந்துட்டு புக் ஆகும். அதாவது ஆர்டர் என்ட்ரி ஆகுதும் சரி, எக்ஸிட் ஆகுதும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் ரெடியூஸ்டு ஸ்ப்ரெட் பிட்வீன் பிட் அண்ட் ஆஸ்க் பிரைஸ் சொல்கிறாங்க. இன்க்ரீஸ்டு கமிஷன்ஸ் அண்ட் இன்கம் டு எக்ஸ்சேஞ்ச். இப்போ என்ன நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வரனால என்ன ஆகுது, இது வந்து வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்குமே. யாருக்கும் ஒன்று வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கட்டும், இல்லை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு, எங்களுக்கும் பார்ட்டிசிபேட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதனால் எல்லாருமே வந்து ஈஸியாக இறங்க முடியுது. லாஸ் ஆனாலும் கொஞ்சம் தான் லாஸுங்கிறது. அதே சைடில் அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பார்ட்டிசிபேட்னால அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் நிறைய கிடைக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இத்தனை செல் ஆர்டர், இத்தனை பை ஆர்டர் சொல்லிட்டு அவங்களுக்கு செல்லில் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஸோ செல் ஆர்டர் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அது நாட் ஓன்லி எக்ஸ்சேஞ்ச், ஈவன் ப்ரோக்கர்ஸுக்கும். அடுத்து வந்து கீப்பிங் சிங்க் வித் டெவலப் மார்க்கெட்ஸ். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் தான் லேட்டு, மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தா இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் எப்போலேருந்து இருக்குது. ப்ளஸ் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் இருக்காங்க. எல்லா இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்கு கூட இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் எல்லாருமே ஈஸியாக வந்து எல்லாத்தையும் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து மற்ற கண்ட்ரீஸில் அது அதிகமாக இருக்குது. நம்ம கண்ட்ரீஸில் இப்போ வந்துட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரீஸும் எதிர்பார்ப்போம் மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்குக்கும் மற்ற இண்டெக்ஸுக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, அதனோட பயன் என்ன, அது தெரிஞ்சுட்டு பண்ணும்போது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து ஆப்ஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும். பட் எதுவுமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எதுவும் தெரியாமல் பண்ணால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கும் அமையும் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கும் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கும் எவ்வளோக்கு நாலேஜ் இருக்கோ அவ்வளோக்கு வந்துட்டு நல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், முக்கியமாக வந்து தினமும் ட்ரேட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஓகேவா, எப்போ இறங்கணும் எப்போ இறங்கக்கூடாதுங்கிறது ரொம்பவும் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, ட்ரேடிங் பிஸ்னஸும் சொல்ல மாட்டாங்க, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்போ பண்ணணும், எல்லா நாளும் வந்துட்டு பண்ணக்கூடாது.
ஸோ ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இறங்கணும் அப்படின்னா 99% வந்து நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி அந்த ட்ரேட் ஃபெயிலியர் கூட வின் ட்ரேடு தான். அதனால வந்துட்டு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போ மட்டும் தான் இறங்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வரணும், சம்பாதிக்கணும். இன்னொன்று வந்துட்டு இறங்காமல் இருக்கிறதும் சம்பாரிச்சதுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ இறங்குனா 100 டைம்ஸ் இறங்கணும்னா அட்லீஸ்ட் வந்து அதில் வந்துட்டு 90% நம்ம வின் பண்ணணும். அதில் வந்து 10% ஃபெயில் ஆகலாம். அதுலேயே வந்து அந்த 10% நம்ம டிசிப்ளின் ஃபாலோ பண்ணோம். அது வந்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரெடிக்ஷன் தாண்டி ஒரு மார்க்கெட் போயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே. பட் அது இல்லாமல் நம்ம சும்மா தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கேபிட்டல் காலி ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமாகும். மார்க்கெட் என்றைக்குமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்காது. நம்ம தான் வந்து நம்ம மார்க்கெட்டை கரெக்டாக பயன்படுத்த தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்க, தினமும் அதில் இறங்கி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இன்றைக்கி ஒன்றும் பைசா வரல, இந்த மார்க்கெட்டே இப்படி தான், இன்னும் நான் அந்த பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா எப்போ இறங்கணும் எப்போ இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து இது கிடையாது. என்னது இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு இயற்கை சீற்றம் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து வெளியில் போகிறோம், எப்படி வேணால் வந்துட்டு வெளில போய் வந்து பசங்களோட கேம்ஸ் விளாட்றேன்னு பார்த்து எடுத்துக்குவோம். இதே வந்து பயங்கர மழை புயல் காற்று மாதிரி அடிக்குது, எலக்ட்ரிக் போஸ்ட்லாம் கீழே விழுவோம். அப்படி மழை தண்ணியில் விழுந்துன்னா ஷாக் அடிக்கிற நிலைமைக்கு வந்ததுன்னா டக்குன்னு வெளில போவோமா? ஈஸியாக போவோமா? போக மாட்டலாம். நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பணமும் அப்படிதான். பணத்தையும் வந்துட்டு என்ன சொல்றது, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ட்ரேட் பண்ணும்போது ஜஸ்ட் கேம் மாதிரி இன்னும் விட்டு பார்ப்போமே, வந்தா வரட்டும், வரலாம் போட்டோம் ஃப்ளூக், அப்படி பண்ணக்கூடாது. வி ஷுட் பி வெரி சீரியஸ். ஓகே. ஏன்னா நிறைய வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுனால அதோட அருமை தெரியல. இப்போ வந்து அதே இதை வந்து கேஷ்ல வந்து நீங்க 500 விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க 500 வந்து லாஸ்ட் கையில கொடுக்கணும், 500 பணமா கொடுக்கணும் அப்படின்னா தான் அதோட அருமை தெரியும். ஓகே. நீ இப்போ அந்த அந்த இந்த மீடியா எலக்ட்ரானிக் டிஜிட்டலில் போனதுனால தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. அதனால என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, கேபிட்டலை வந்துட்டு எவ்வளோக்குள்ள ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து முக்கியமாக ட்ரேடிங்கில் இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்களும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.